நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஹலோ பாஸ். எங்கடா இருக்க? கோயில்ல பாஸ். யார் கூட இருக்க? என் லவர் கூட. நீங்க செட்டப் பண்ணதுனால தான் என் பழம் பழுக்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு பாஸ். இந்த கோயில்ல 1000 தெய்வம் இருந்தாலும் என் லவ் எனக்கு மீட்டு கொடுத்த நீங்க தான் பாஸ். எனக்கு ஒரே தெய்வம். முடியவில்லை இல்லை இல்லை அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. டேய் பாப்பாய் மூஞ்சி, என்ன அந்த பொண்ணை லவ் பண்றியா? டேய் எப்படிடா கண்டுபிடிச்ச? அதான் குரங்கு குச்சை சாப்பிடாம நுனி வேர்ல கடிச்சிக்கிட்டு இருக்கியே. சதீஷே, அவளை கரெக்ட் பண்ண ஏதாவது ஐடியா தாடா. உனக்கு ஐடியா கொடுக்கணும், எனக்கு வேற வேலை இல்லை பாரு. போடா. அப்படி சொல்லாதடா சதீஷே, காசு வேணா தரேன் ப்ளீஸ்டா. லவ்வுக்கு ஐடியா கொடுத்தா காசு வருமா? அந்த பொண்ணு வர வழியில இதை போடு. அவ குனிஞ்சு இதை பிக் பண்ணிட்டாள்னா அவளை நீ பிக்கப் பண்றது ஈஸி. என்னடா இது? இதுல ஒண்ணுமே இல்ல. இது கொடுத்து என்ன பிரயோஜனம்? இதுல ஏதாவது எழுதி யார்கிட்டயாவது மாட்டி விட்டாள்னா சேஃப்டி ஃபர்ஸ்ட். சொல்றத ஃபாலோ பண்ணு. நான் தான் சொல்றேன்ல, எங்க அப்பா ஒண்ணு பாப்பாய் மூஞ்சி தைரியமா ஸ்கூலுக்கு வரல. சதீஷே, எங்க அப்பாக்கு எங்க லவ் மேட்டர் தெரிஞ்சு போச்சுடா. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது ஐடியா கூட. இத வச்சுட்டு ஒரு ஐடியா கொடு. பேசாம அந்த பொண்ணை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டு. கண்ட கண்ட ஐடியா எல்லாம் கொடுத்து ஓம் புள்ள என் பையன் மனசை கெடுத்ததுனால இன்னைக்கு அவன் எவ்வளவு ஒருத்தையும் கூட்டிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான்டா. அதுக்கு என்னையா சார் அடிக்கிறீங்க? ஓம் புள்ளைய நீ ஒழுங்கா வளர்த்திருந்தீனா அவனுக்கு ஏடா இந்த கேடு கட்ட புத்தி எல்லாம் வரப்போகுது. ஐயோ ஐயோ, இனிமே இந்த வீட்டுல ஒரு கிணறு கிடையாது. போடா. சின்ன பையன் மாதிரியாடா நடந்துக்கிறேன். நைனா, லவ்வுக்கு ஐடியா கொடுத்து லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம் நைனா. இது வரைக்கும் யாருக்குமே தோணாத பிசினஸ் நைனா. இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. 5 வருஷத்துல அம்பானி ஆயிலாம் நைனா. இதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இரு. இந்த கோட்டை தாண்டி வந்த கைய கால உடைச்சிருவேன். போடா. போடான்னு சொன்ன இன்னும் நின்று போடா. வாசம் பொங்குதோ. போடா. போடி போடி விடு. என்னப்பா இப்படி துரும்ப இழைச்சு போயிட்ட? 3 வேளையும் ஹோட்டல்லயே சாப்பிடுறியா? ஒரு வேளை தான்மா ஹோட்டல்ல சாப்பிடுறேன். மீதி 2 வேளை பார்சல் வேணும்னு வச்சு நீ வீட்டுல சாப்பிடுறேன். டேய், பின்ன இப்ப அதுவா முக்கியம்? தங்கச்சி மெரஸ் வந்து வச்சது ஏன் நீங்க என்கிட்ட சொல்ல? எல்லாம் அவர் பண்ண வேலைடா. அது விட உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ இப்பதான் போன மாதிரி இருக்குமா. பாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கோடு கூட புதுசா இருக்கு. ஏன்டா கேக்குற? உங்க அப்பா வருஷம் பொங்கல் அப்போ இந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறாரோ இல்லையோ, நீ வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வாரம் இந்த கோடு மேல சுண்ணாம்படிக்கிறார். அதுக்காக அடிக்கலம்மா. கோடு போற சாக்கில கார்பரேஷன் ஏமாத்தி ரோட்டை வளைச்சு போலான்னு பிளான் பண்ணிருக்கான். பாரு, வாசப்படி 10 அடி தள்ளி போட்டு வச்சிருக்கான். கேடி பகர். நீ வாப்பா, வீட்டுக்குள்ள போலாம். இந்த கோட்டை தாண்ட காலை வெட்டி போடுவேன். அப்பா வந்துட்டாரு. நினைச்சேன் குறி தவறும் போதே அந்த ஆளதான் இருக்கும்னு. வெக்கம் கட்டவனே, உனக்கு வேணா சூடு சொன்ன இல்லாம இருக்கலாம். எனக்கு நிறைய இருக்கு. நிறைய இருக்குன்னா பொட்டலத்துல போட்டு மடிச்சு கொடு, போ சொல்ல எடுத்துட்டு போறேன். யோ, நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா? ஒன்னும் சொல்ல வேணாம். உன்னால நான் பட்ட அவமானம் போதும். அன்னைக்கு என்ன போலீஸ் எப்படி அடிச்சாங்க தெரியுமா? உன்னை பார்த்தா என்னைக்கு அடிக்கணும் போல தோணுது. பின்ன போலீஸ்காரன் அடிக்கணும் தோணாதா? என்னடா சொன்ன? இவன் திருந்தலடி, இன்னும் திருந்தவே இல்ல. இவனை பெத்ததுக்கு ஒரு கழுதையை பெற்றிருக்கலாம். நீ கழுதியை பெத்துக்கிறதுக்கு பொம்பளை கல்யாணம் பண்ணிருக்க கூடாது, ஒரு சென கழுதியா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். உனக்கு இப்ப என்னடா வேணும்? உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேணாம் மிஸ்டர் குஞ்சித பாதம். உங்க பொண்ணு இருக்கால, குமார்னு ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கா, அது என்னன்னு விசாரிச்சு வை. குமார் பேரை உச்சரிக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. அவன் தங்கமான பையன். இந்த 3 கிலோ மூஞ்சன் எது சொன்னாலும் புரியாதா?
அவன் சுத்த ஃப்ராடுன்னு சொல்லு. குடிகாரனுக்கு எவனை பார்த்தாலும் தள்ளாடுற மாதிரி தான் தெரியும். அது மாதிரி உன்ன மாதிரி ஃப்ராடுக்கு எவனை பார்த்தாலும் ஃப்ராடு மாதிரி தான் தெரியும். குமார் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நம்ம குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்ணு மட்டும் அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு அவங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க போறேன். நான் உன்னை இப்ப தூக்கி போட்டு மிதிக்க போறேன். பின்ன எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். சொன்னா புரிஞ்சுக்கங்கப்பா. என்னத்த அப்பா என்ன அப்பான்னு கூப்பிடாத வாயா. அப்ப வாடா போடான்னு கூப்பிடுவா. எப்படி வேணா கூப்பிட்டுக்கலாம். ஆனா மெட்ராஸ் போய் என் பொண்ணை பார்த்த கொன்னுடுவேன். வாடி விடு வாடினா போடா குஞ்சித பாதம். நீ தானே எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கண்ணா. வாடி விடு வாடி விடு. போடா குஞ்சித பாதம் குஞ்சித பாதம். உனக்கு மானரோட சத்தாயிமே இந்த மோகத்துல முடிக்காது. சேர்த்து வச்ச எனக்கு பிரிக்க தெரியாதா? நானே இதுக்கு முடிவு கட்டுறேன். அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த டாப்ஸ் எப்படி இருக்கு? இது கொஞ்சம் பெட்டர். நம்ம வீட்டுல ஒழுங்கா வளர்த்திருந்தா இது ஏன் இப்படி இருக்க போகுது? அங்கங்க லவ் பண்ற பொண்ணுங்க லவ்வர் கிட்ட கோல்டு செயின் ஐபோனும் புடுங்குறாளுங்க. இது இங்க வந்து மிடி கவுனை பாத்துன்றது. என்ன பண்றது? வளர்ப்பு சரியில்லை. மோக்கியா வணக்கம். வணக்கம். வர சொன்னீங்களாமே. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் கேக்குறீங்க? தருதலையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ரெண்டு தம்பிங்களுக்கும் லவ் பண்ண ஐடியா கொடுத்து லவ் மேரேஜே பண்ணி வச்சிருக்கீங்க. எங்க குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்குங்க. இவனுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்ச பாவத்துக்கு தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அப்படியெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, என் மூணாவது தம்பி, அவனுக்கு லவ் பண்ண ஐடியா கொடுத்தீங்கன்னா அவனும் வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவாங்க. இவனுக்கா? ஏன் என் தம்பிக்கு என்னங்க குறை? தும்பிக்கை மட்டும் தான் குறை. இருந்தா கும்மிக்கு ஏன மாதிரியே இருப்பான். சரி பாஸ், மேட்ருக்கு வாங்க. நாங்க என்ன பண்ணோம்? வாங்க சொல்றேன். கமான். அதோ அங்க ஒருத்தர் இருக்கான்ல. யாரு பாஸ்? மஞ்சள் கலர்ல கோடு போட்ட சட்டை பொண்ணு கூட பேசிட்டு இருக்கானே. ஆமா. இதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணுகிட்ட பேசாத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணும். என்ன மோக்கியா, நீ லவ்வர்ஸ் சேர்த்து வைக்கிறவனாச்சே, இப்ப என்ன பிரிக்க சொல்ற? லவ்வர்ஸ் பிரிக்கிறதுன்னு ஒரு புது பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கேன். பொண்ணும் கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் சந்தோஷப்படுவானுங்க பாருங்க. இப்போ நாங்க என்ன பண்ணணும்? நேரா போய் அந்த பொண்ணு எதிர்க்க அந்த பையனுக்கும் உன் தங்கச்சிக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குன்னு ஒரு ஆவாசம் காட்டணும். ஆவேசம் காட்டினா போதுமா பாஸ்? பத்தாது, முடிஞ்சா உன் அனகொண்டா வாய வச்சு அவனை முழுங்கிடு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு பக்கம் தலை வச்சே படுக்கூடாது. அந்த மாதிரி என்ன பண்ணுங்க. அது வரைக்கும் நான் தூணி பண்ணி ஒளிஞ்சுக்கிறேன். இங்க தூணே கிடையாது பாஸ். தோறுகுதே. மோக்கியா, என்ன மோக்கியா நீ என்ன கிண்டல் பண்ற? நான் போய் ஆவாஸ் காட்ட வேணாமா? நீ போறியா? சரி போ. என்ன கண்டெய்னர் எல்லாம் கிராஸ் பண்ணி போகுதுங்க. ஏய், நேத்து வரைக்கும் என் தங்கச்சியோட சுத்திட்டு இன்னைக்கு புதுசா ஒருத்தி கிடைச்ச உடனே இவளோட மேரியா? என்ன துணிச்சல்டா உனக்கு? இங்க பாரு, என்ன இந்த காதுல தட்டனன் வையே, அந்த காது கேட்காம போயிடும். பாக்குறியா? ஓய்ங்க குத்துன வை. கிட்னி ஒண்ணு கொய்யா வெளிய வந்துற பாக்குறடா. தல குப்புற படுக்க வச்சு தாவி குதிச்சேன் வையே. அவன நீ ரோட் ரோலர் மாட்டார், ரப்பர் பந்து மாதிரி தர மட்டம் ஆயிடுவே. என்ன கேட்டல? டேய், என்னடா சொல்றாரு பாஸ்? இது பத்தலையாக்கா? அவ்வளவுதானே. என்ன 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 அங்க பாக்குற நீ? ஐயோ, மனசுல என்ன பெரிய மண்ணது புஞ்சு நினைப்பா? எத்தனை பொண்ணுங்கள ஏமாத்துவ? அன்னைக்கு என்ன நீ? நான் சொன்னாலும் அதோ போயிட்டான். இவன் பாவம் பலூன் விக்கிற மாதிரி இருக்கான். இவனை போட்டு அடிச்சுன்ற பாஸ். நீங்க தானே மஞ்சள் சட்டை போட்டவன்னு சொன்னீங்க. அது மஞ்சள்ல கோடு போட்டிருக்கோம். இவன் கட்டம். ஏடா டேய், உனக்கு வேற சொக்க கிடைக்கலையாடா? எங்களை குழப்பத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிற பாஸ். அப்ப இவர் இல்லையா? சாரி பாஸ், ஆல் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. யோ, நீ தான் உங்களுக்கு எல்லாம் பாஸா? ஏண்டா மூச்சுக்கு 300 தடவை பாஸ் பாஸ்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் உனக்கு ஒரு டவுட். மூக்குத்தோட பாய்ஸ் காட்ஸ். ஒரு மிலிட்டரி கர்னலே ரவுண்ட் அப் பண்றீங்களா? யாரா நீங்க? பாகிஸ்தானா, அல் கைதாவா, லஷ்கர் தொய்பாவா, இல்ல ஸ்லீப்பர் செல்லா? சார், சூளையில கல்ல இருக்கிற மாதிரி இருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் பார்த்தா ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்குது. நாங்கெல்லாம் துக்கடாங்க பாஸ். நீங்க ஏதோ துப்பாக்கி விஜயமா துரி எல்லாம் விசாரிக்காதீங்க. என்ன என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லி மிரட்டினியோ அதெல்லாம் இவனை செய்யற. இல்லன்னா குரூப் ஆவோட விட்டு சுட்டுருவேன். இந்த காதுல அடிச்சா இந்த காது கேட்காம போயிருமாமே. அடிச்சு காட்டு பாக்க. அன்னைக்கிலே அடிச்சிராத. அன்னைக்கிலே தாங்க மாட்டேன். அன்னைக்கிலே ஐயோ ஐயோ. ஏண்டா டேய், காவி குச்ச தரமாட்டான் ஆயிருவேன். நல்ல குதிடா குதிடா. எல்லாமே பிடிச்சிருக்குல? என்ன பிரச்சனை? தெரியல, நம்ம போலாம் வா. இந்த தடவை மிஸ் ஆயிட்டா, அடுத்த தடவை மாட்டுவோடா. தம்பி ஃபர்ஸ்ட் டைமா? தம்பி ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டேன். ஆமா, ரெட் லைட். எப்படி தெரியும்? நம்ம இடத்துக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்த புது மாப்பிள்ள மாதிரி வெக்கப்படுறாரு.
ஃப்ரீயா இருங்க தம்பி. நம்ம கிட்ட தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், போஜ்புரி, ஜார்க்கண்ட் வரைக்கும் ஸ்டேட் வாரியா இருக்கு தம்பி. யோ கிளி உண்டு, நான் என்ன அவனை எலெக்ஷன் நிக்கவா கூட்டு வந்துருக்கிறேன். ஸ்டேட் வாரியா பிரிச்சு காட்டுறேன். இருக்கிறதுல இது நல்ல பீஸ்னு பார்த்து கூட அமுச்சு சரோஜா தம்பிய தள்ளிட்டு போ. பாத்துடா கட்லு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. மாமியார் வீட்டுல கொடுத்ததா? அந்த மங்கூஸ் மாட்டியை வாங்கி கொடுத்துருவானா? சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணன் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா. டேய், உங்க அண்ணன் தானே ஃபர்ஸ்ட் நைட்டு. நீ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல. இதெல்லாம் பூ காட்டுறவங்க பண்றதுடா. இந்த பாரு மச்சான், புது படம் ரிலீஸ் ஆகுது, வா போலாம். கையில காசு இல்ல மச்சான். அப்போ பீரோல வச்சிருக்கியா? காசு இல்லைன்னு மொத்தமா சொல்றா. அது என்ன கையில இல்ல காலில்னு சொல்லிட்டு இருக்க? டெய்லி நான் தானே உனக்கு மொய் எழுதுறேன். இந்த பார், கீழே வெயிட் பண்ற, சீக்கிரம் வா. டேய், வரும்போது சைடு அந்த பழத்தை எடுத்துட்டு வா. என்னன்னா நீங்க எங்க இருக்கீங்க? இது கட்ல டைட் பண்ணலாம். இவங்க சந்திரிகா, எங்க அண்ணியோட தங்கச்சி. இவரு நல்ல தம்பி, எங்க விஐபியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாய். ஓகே. ஹலோ. மச்சான், உன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் சீக்கிரம் சாப்பிட சொல்றா. பெரியவனுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, லேட் ஆயிட போகுது. கை தாண்டா கொடுத்தேன். ஓகே ஓகே. லோதான் ஃப்ரெண்டா பழகினாலும் ஃபிகர் முன்னாடி போட்டு கொடுத்துறானுங்களே. நல்ல தம்பி நம்ம ஏரியாலே ஒரு சலூன் வச்சிருக்காரு. அதோட பேரு கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க. அது என்னன்னா தளபதி. தளபதி. அதான விஐபி. விஐபின்னு உங்களுக்கு தெரியாதா? வேலை இல்லாத பையன் சொல்ல வந்த. அதுதான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறது எவ்வளவு பெரிய வேலை. என்னப்பா வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? இந்த வேலையை மட்டும் ஒழுங்கா பண்ண நம்ம ஃபேமிலில நடக்கிற எல்லா கல்யாணத்துக்கும் டெக்கரேஷன் உன் பொறுப்பு தான். ஓகேயா? What are you trying to do? சபா, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சமாளிக்கிறது? Sing in the rain, I am swaying in the rain, I am swaying. Swaying in the rain. அது நம்மள பார்த்து. ஐயோ, என்ன கிண்டல் பண்ணிட்டாங்களே. பேட்டரி லோவா இருக்கு. ஏதோ சீக்கிரம் சொல்ல, ஆஃப் ஆயிடும் போனு. எப்போ தளபதி? அண்ணே வணக்கண்ணே. அவரு தளபதினு கூப்பிட்டது என்ன மட்டும்தான், உன்னை இல்லடா. அண்ணா வரண்ணே. எங்கடா போற? போகும்போது எங்கடா போறேன்னு கேட்டா எப்படா வேலைங்க? 2 பேரும் ஊருக்குள்ள பெருந்தாலைங்க. எலெக்ஷன் கூட்டணி பத்தி பேசுவோம். தவர் ஒன்னு மட்டும் சொல்றேன், நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோ. இதுக்கப்புறம் பப்ளிக் பிளேஸ்ல என் கூட வரும்போது ஒரு 2 ஸ்டெப் பேக்லயே வா. ஏன்னா நான் லைப்ரரி, நீ பேப்பரு. இந்தா போய் 2 டிக்கெட் வேணும் வந்து வையே. அண்ணன் போய் பேசிட்டு வந்துடுறேன். பாசே தீயா வேலை செய்யணும். அண்ணா வணங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? இரும்பு குண்டு தலையன் வட்டி காசுக்கு பதிலாக சேட்டை எழுதி வாங்க வந்திருப்பானோ. வணங்கண்ணே. நல்லா இருக்கண்ணே. பிசினஸ்ல எப்படி போகுது? ஏதோ போயிட்டு இருக்குண்ணே. வட்டி கடை பக்கம் வரவே மாட்டேன்ற. ரொம்ப செழிப்பா இருக்கிற பொழுது. அண்ணே, நீங்க இருக்கிற ஊர்ல நீங்க மட்டும் தானே செழிப்பா இருப்பீங்க. எப்போ நீ இப்படிதான்பா படத்துக்கு வந்தியாப்பா? பாவடை தின்பலான்னு வந்தேன். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? அந்த தம்பி யாரே உன் ஃப்ரெண்டா? அவனை விடுங்கண்ணே, அவன் கடை நான் சில்லற பையன். தீப்பட்டிருக்க எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குமா? டிக்கெட் இல்ல பாஸ். நான் பாஸ் நீங்க. மச்சான், தளபதி படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி தியேட்டரே சும்மா திருவிழா மாதிரி இதுல. இதுக்கே எப்படின்னா தலைவன் தளபதியும் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும்? ஏய், சான்ஸே இல்ல மச்சான். தலை வேற தளபதி வேறடா. ரெண்டும் ஒண்ணு சேரவே முடியாதுன்றேன். சேர்ந்துட்டாங்க பாஸ். என்ன சொல்ற பாஸ்? ஒருத்தன் தளபதி பேர்ல சலூன் நடத்திட்டு இருக்கான் பாஸ். தல ரசிகர்களும் அவன் சலூனுக்கு வரணுமா, தளபதி ரசிகர்களும் அவன் சலூனுக்கு வரணுமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணுமா. அவன் மட்டும் நல்லா சம்பாதிச்சு வெள்ளையும் சொல்லியுமா இருப்பானா. இதெல்லாம் என்ன நியாயம் பாஸ்? பாஸ் யார் அவன்? எங்க இருக்கான்? அதோ வெள்ளை சொக்கா போட்டு மொட்டையோட பிசினஸ் பேசிட்டு இருக்கானே, அவன் தான் பாஸ். பாத்து பாஸ், அவன் அடி தாங்க மாட்டான். எப்படி தீயா வேலை செஞ்சேன் பாத்தியா? வணக்கம் வாப்பா வாப்பா. ரசிகம் பண்றோம். ஏமா, உங்க ஆள் படத்துக்கு சம கூட்டம்பா. கவலையே படாது, இந்த வருஷம் உங்க ஆள் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது பாரு. நான் விஜய் ரசிகன் பண்றேன். உன் மண்டையை பார்த்து ஜெய்சங்கர் ரசிகர் நினைச்சேன். விஜய் ரசிகரா? கவலையே படாதப்பா, உங்க ஆள் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது. அதுனா தளபதி சொல்லுவேன். ஒண்ணு தலைன்னு வையே, இல்ல தளபதின்னு வையே. அது சின்ன பசங்கள, நீங்க உங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் புரியல. அதாகப்பட்டது நாணயம்னா 2 பக்கம் இருக்கு. வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லாமே. வானம் பூமி, இரவு பகல், சூரியன் சந்திரன், நல்லது கெட்டது. வாழ்க்கையோட அடியில் நோண்டி பாத்தீங்கன்னா தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச. மரியாதை தெரியாத பசங்கப்பா. பிளட். தேங்க்ஸ்பா. உங்களை மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க? டேய், நாங்க அதை விட மோசமானவங்க.
என்னடா இது ரத்தம்? ஏய் யாரோ தளபதி மேல கை வச்சிட்டே. என்னடா? லீவ் இட். மச்சான் நீ ஏன் அசின் த்ரிஷான் ஒரு லேடிஸ் பியூட்டி பார்லர் வைக்க கூடாது? ஏன் எல்லா ஹீரோயிட்டி அடி வாங்குறதுக்கா? ஒரு வீரனுக்கு இதெல்லாம் ஜகஜண்டா. ஏய் வாடா வாடா. ஏய் வலியோட தளபதி வராரு வலியோட. என்னாச்சு? எல்லாம் வாசல்ல உட்கார்ந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு வந்து பெருசுங்க ஏதாவது மண்டி போட்டுருச்சோ? நித்யா ஏய் நித்யா ஏய் உன்னதாண்டி என்னாச்சு? அம்மா அண்ணன் வந்துட்டான். அண்ணன் வந்துட்டான். ஏய் என்னடி ஆச்சு? ஏண்டா பாஸ்கர் அறிவு இருக்காடா உனக்கு? நீதான் பொறுப்பு இல்லாம ஊரை சுத்துற. அண்ணா வாழ்க்கையில ஏன் குறிக்கிற? ஒன்னேல திருத்தவே முடியாது. மணி என்னடாச்சு? மணி 3:45. இந்நேரத்துக்கு ஊரை சுத்திட்டு வர உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. உங்க அண்ணா கல்யாணத்துக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கும் நேரம் வச்சு கொடுத்தது நான் தான். இப்படி பண்ணிட்டேடா பெஸ்டோ. என்னடி ஆச்சு? எதுக்கு என்ன திட்டுறானுங்க? ஃபர்ஸ்ட் நைட்க்கு ரூம் ரெடி பண்ணி கீ எங்க வச்ச? கீ அங்க மேல. இந்த கீ எப்படி என் கையில வந்துச்சு? குடுற சாவிய. நல்ல காரியம் பண்ணிட்டடா நீ. ஒண்ண எங்கடா போன? எவ்வளவு நேரம் மொபைல் ட்ரை பண்ண தெரியுமா? லைனே கிடைக்கல. லைன் கிடைக்கலையா? ரூம் சரி. பேட்டரி லோ ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பேசாம பூட்டை உடைக்க வேண்டியதானே? ஆமாண்டா முதராத்திரி அன்னைக்கே பூட்டை உடைக்கணுங்கிற விளங்க மாடா. நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நம்மளை பத்தி என்ன நினைப்பா? என்னடா டாக்டர் தம்பி காலம் போன கடைசியில் நல்லது நடக்குன்னு உங்களுக்கு பால் கோவெல்லாம் கொண்டு வந்து தம்பி. உங்க வாழ்க்கை இப்படி பாலா போச்சு தம்பி, பாலா போச்சு. இந்த பால்கோவா என்ன பண்றது? உன் தலையில கொட்டு. நாளை காலைல உனக்கு பால் ஊத்துறதுக்குள்ள எங்க மரியாதையை ஓடி போயிடு. ஓடுறானா? செம்ம காமெடி இல்ல? அண்ணன் வாழ்க்கைய பாலாக்கிட்டு காமெடியாம ஒரு காமெடி. நிமிஷம். சம்பந்தப்பட்ட நானே டென்ஷன் ஆகாம அமைதியா இருக்கேன். நீங்க என்ன ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? யாராவது வேணும்னு இப்படி பண்ணுவாங்களா? கண்டிப்பா தெரியாம தான் நடந்திருக்கும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் போங்களேன் ப்ளீஸ். அண்ணி ஒரு நிமிஷம். அண்ணி அது வந்து சாரி அண்ணி, தெரியாம நடந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பார்ட்டியா? உள்ள வாங்க. நான் அப்புறம் பேசுறேன். உள்ள வாங்க. காலையில கூப்பிடுறேன்ப்பா. அம்மா சார் செஞ்ச நல்ல காரியத்துக்கு, சாரோட நல்ல மனசுக்கு சீக்கிரமே நல்லபடியா கல்யாணம் நடக்கும். குறிச்சு வச்சுக்க. தேங்க்யூ சார். இதெல்லாம் ஒரு பொழப்பு. டைம் ஆயிடுச்சு, நீ இங்கேயே படுத்துக்கம்மா, நான் கிளம்புறேன். சரிப்பா. தம்பி ஒரு சின்ன டவுட்டு. உங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்காவது ரூமுக்குள்ள இருப்பீங்களா, இல்ல இது மாதிரி கதவை போட்டி சாவியை ஜோபில போட்டுட்டு ஊர் சுத்த கிளம்பிடுவீங்களா? சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். மங்கூஸ் மண்டே எனக்கு நக்கலை பருத்தோ. மாமா செம்ம டென்ஷன்ல இருக்காரு. எதுக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. சும்மா அவர் கேட்டு போறாரு. ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல. இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைச்சிருக்கான். நான் யார்கிட்ட நீ மேல போய் படுமா. சரிங்க அத்தை. மனசுல ஒண்ணும் வச்சுக்காத. அதெல்லாம் ஒண்ணும். சரி போய் படுத்துக்கோ. சரிம்மா நீ போய் தூங்க, நான் போய். டே ஒரு நிமிஷம் இப்படி வா. என்னம்மா? இத படி விடுறா. அங்க போய் படு. அம்மா டேய் ஏண்டா இப்படி? மணி என்னாச்சு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்கு. அங்க போய் படு. போடா போடாண்ணா. இது திறன்னு முடிச்சுட்டு என்ன ஜீவனுக்கு? சரவணா சரவணா நான் வந்து உனக்கு போய் நான் அண்ணனா பிறந்தனே.
ம்.